இதுவரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபீஸ். இன்னைக்கு டயட் ரெசிபியில் அவல் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் அவல் வச்சு ஒரு இனிப்பு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது அதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. லோ கேலரி ஃபுட். தாராளமாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது டின்னராவோ எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சிவப்பு அவல் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அவல் முங்குற அளவுக்கு நம்ம பால் ஊத்திட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பால் எல்லாம் நல்லா வத்தி அவல் நல்லா ஊறிடுச்சு. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 லிட்டருக்கு பால் சேர்த்துக்கலாம். டயட்ல இருக்கும்போது நம்ம மோஸ்ட்லி பால் சேர்க்க மாட்டோம். அதனால இந்த மாதிரி உணவு எடுத்துக்கும் போது அடிக்கடி பால் சேர்த்துக்கிறது நல்லது. பால் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 75 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கரைஞ்சு கொதிக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கரைஞ்சிருச்சு. இதுல 3 ஏலக்காவை அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். இதோட 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்த அவலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பால் எல்லாம் வத்தி கட்டி ஆகிற அளவுக்கு நம்ம மிதமான தீயில வச்சு வேக விடணும். இந்த அளவுக்கு கட்டியானா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான தேங்காய் பால் அவல் ரெடி. இந்த அவல்ல தேங்காய், நாட்டு சர்க்கரை, பால் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏலக்காய் சேர்ந்துருக்கிறதுனால பயங்கர மணத்தோட இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழலாம். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. எந்த முதலீடும் இல்லாம வீட்ல இருந்தே ரீசேல் பண்றது மூலமா 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோட்ல இந்த கோடை நீங்க கொடுக்கறது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க.